இரண்டு ஒத்த புள்ளி நிறைகள் P மற்றும் Q முறையே K1 மற்றும் K2 சுருள் மாறிலி கொண்ட இரண்டு தனித்தனி சுருள்களில் தொங்கவிடப்பட்டு செங்குத்தாக அலைவுறுகின்றன. அவற்றின் அதிகபட்ச வேகங்கள் சமமாக இருந்தால் நிறை Qவின் வீச்சின் விகிதம் AQ நிறை Pயின் வீச்சுக்கு AP என்னவா இருக்கும்னு கேட்டிருக்கலாம். Qவின் வீச்சின் விகிதம் AQன்னு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி Pயின் வீச்சுக்கு என்னவா இருக்குன்னு கேட்டிருக்காங்க நிறை விகிதம். இப்போ நீட் 2025 கேட்கப்பட்ட வினா எவ்வாறு கணக்கிடுவது என்பதை காண்போம். அதிகபட்ச திசைவேகத்திற்கான சூத்திரம் அதாவது ஃபார்முலா ஃபார் மேக்ஸிமம் ஸ்பீடு என்னென்ன பார்த்தா சீரான அலைவு இயக்கத்தில் அதாவது சிங்கிள் ஹார்மோனிக் மோஷனில் அதிகபட்ச திசை V மேக்ஸ்ன்னு சொல்லுவோம். இப்போ அது எப்படின்னா உங்களுக்கு வீச்சு A மற்றும் கோண அதிர்வெண் ஒமேகாவோட பெருக்கல் பலனுக்கு சமமாக இருக்கும். அதாவது V மேக்ஸ் ஈக்குவல் டு A ஒமேகா. இப்போ ஒமேகா ஈக்குவல் டு நமக்கு √K/M தெரியும். Kங்கிறது சுருள் மாறிலி, Mங்கிறது நிறை. அப்போ நிறைகள் P மற்றும் Q சமமான என்று கேள்வி கொடுக்கப்பட்டுள்ளது. அப்போ நிறை MP ஈக்குவல் டு MQ ஈக்குவல் டு M எடுத்துக்கிறோம். ரெண்டு சமமாக இருக்கிறதால M எடுத்துக்கிறோம். பொதுவாக P மற்றும் Q இரண்டின் அதிகபட்ச வேகங்களும் சமம். Vmax P ஈக்குவல் டு Vmax Q. இப்போ AP இன்ட்டு ஒமேகா P ஈக்குவல் டு AQ இன்ட்டு ஒமேகா Qன்னு வந்துடும். ஏன்னா V ஈக்குவல் டு Vmax ஈக்குவல் டு ஒமேகாங்கிறதுல Pங்கிறதுக்கு சப்ஸ்கிரிப்ட் P கொடுத்துருக்கோம், Qக்கு சப்ஸ்கிரிப்ட் Q கொடுத்துருக்கோம். அப்போ AQ பை AP என்னவா இருக்கும்? ஒமேகா P பை ஒமேகா Q. இப்போ ஒமேகா P மற்றும் ஒமேகா Q மதிப்புகளை நம்ம பெருகிட போகிறோம். பெருகிட்டா என்ன கிடைக்குது உங்களுக்கு? ஒமேகா Pங்கிறது நம்மளுக்கு K1/M. ஓகேவா? கேக்கு Pயோட நிறை Pக்கு சுருள் மாறிலி K1 கொடுத்துருக்காங்க. ரெண்டு நிறை சமங்களை MM கொடுத்துருக்கோம். அதே மாதிரி Qக்கு அது K2 சுருள் மாறிலி கொடுத்துருக்காங்க கொஸ்டின்லேயே. இப்போ ஸ்கொயர் ஆஃப் K1/M ஸ்கொயர் ஆஃப் K2/M வந்துடும். MM அடிபட்டு போயிடும். அப்போ ஸ்கொயர் ஆஃப் K1/K2 இருக்கும். அப்போ சரியான ஆப்ஷன் ஆப்ஷன் B ஸ்கொயர் ஆஃப் K1/K2 என்பதுதான். நன்றி.